புதுச்சேரி கல்லூரிகளில் தமிழ் பாட வகுப்புகளின் எண்ணிக்கையை குறைத்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் புதுச்சேரி அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பின் சார்பில் அதன் நிறுவனர் சுவாமிநாதன் தாக்கல் செய்த மனுவில் புதுச்சேரியில் 2 செமஸ்டர்கள் மட்டும் தமிழ் மொழி பாடம் நடத்தப்படுவது மாணவர்களின் அடிப்படை உரிமையை பறிப்பதாகவும் பாதிப்பதாகவும், அதனால் 2023-24 கல்வியாண்டைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பழைய நடைமுறையை பின்பற்ற உத்தரவிட வேண்டும் எனவும் கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா மற்றும் கலைமதி அமர்வு மனுவுக்கு பதிலளிக்கும்படி புதுச்சேரி அரசு மற்றும் பல்கலைக்கழகத்திற்கு உத்தரவிட்டு விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்தது. நீதிமன்றத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி 48 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் முன்ஜாமீன் கோரிய 2 பேரின் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரை நீதிமன்றத்தில் பணியாற்றி வரும் சபரி கணேசன் என்பவரும் அவருடைய மனைவி சசிகலாவும் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுவில் நீதிமன்றத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக தங்கள் மீது மதுரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும், அந்த வழக்கில் தங்களுக்கு தொடர்பு இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி புகழேந்தி, நீதிமன்றத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்தது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு எதிரானது என்று கூறினார். மேலும் இந்த வழக்கு விசாரணையை நீதிமன்றம் கண்காணிக்க விரும்புவதால் 3 வாரங்களுக்கு ஒருமுறை சம்பந்தப்பட்ட போலீசார் விசாரணை அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். அத்துடன் அவர்களின் முன்ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்தும் நீதிபதி உத்தரவிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.